லக்குவன் தசரத மகாராஜாவின் இரண்டாவது மனைவி சுமித்திரையின் மகன். இவரது இரட்டை சகோதரர் சத்ருக்னன். சீதையின் சுயம்வரத்தில் ராமன் வில்லை முறித்தபோது சீதையின் தங்கை உர்மிளா இலக்குவனை மணந்தாள். 4 சகோதரர்களும் ராமன், லக்குவன், பரதன், சத்ருக்னன். ஜனகராஜாவின் 4 மகள்களை மணந்தனர். லக்குவனுடன் சென்றார். உர்மிளா தனிமையில் தவம் கிடந்தாள். லக்குவன் தூக்கத்தை துறந்து ராமசீதையை காப்பதற்காக நித்ராதேவியிடம் வரம் பெற்றார். ஊர்மிளா தன் கணவனின் பங்கு தூக்கத்தையும் தாங்கி 14 ஆண்டுகள் தூங்கினாள். லக்குவன் ஈராவணனின் மகன் இந்திரஜித்தை மேகநாதன் போரில் கொன்றார். போரில் காயமடைந்த லக்குவனுக்கு ஹனுமான் சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்து உயிர்ப்பித்தார். உர்மிளா ஒரு தியாகமூர்த்தி. லக்குவனின் வனவாச காலத்தில் அவரது பிரிவு துயரை கலைகளில் ஆறுதல் கண்டாள். ராமாயணத்தில் உர்மிளாவின் பங்கு குறைவாக குறிப்பிடப்பட்டாலும் அவளது வீரம் மற்றும் பற்று இன்றும் பாராட்டப்படுகின்றன. ராமன் மீண்டும் அயோத்தி அரசனான போது லக்குவன் உர்மிளாவுடன் கருபட நாட்டை ஆண்டார். அவரது மகன் அங்கதன் அங்கு அரசனானான். துர்வாச முனிவரின் சாபத்தால் லக்குவன் சரையு நதியில் தன்னை மூழ்கடித்து இந்திரனால் சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.